செய்பவரே, ஒருவரும் கூடாத வாசம் செய்பவரே, நீரே பரிசுத்த தெய்வம், நீரே பரிசுத்த தெய்வம், நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. Sing it choir. ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, நீரே பரிசுத்த தெய்வம், நீரே பரிசுத்த தெய்வம், நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர்
உலகத்தில் மறைந்து மறைந்து போம் விசுவாசி என்றென்றும் பிழைப்பான். மனம் பூமி ஒளிந்து போனாலும் உம் வார்த்தைகள் என்றும் மாறாது. மறைந்து போம் விசுவாசி என்றென்றும் பிழைப்பான். Sarva srishtikum yajamana neere. Sing it quiet. Sarva srishtikum yajamana neere. Sarva srishtiye காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம். என்றென்றும் பணிந்து கொள்ளுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, உங்கள் பொருளாதாரத்தை தேவனிடத்தில் கொண்டு வாங்கள். பைபிள்ல ஒரு பெண் கடன்ல இருந்தா. அந்த பெண் ஒரு விதவை, புருஷனை இழந்துட்டான். அவட புருஷன் இல்லை, புருஷன் மரித்து போனான். கடன் கொடுத்தவங்க எல்லாம் வீட்டுக்கு வந்து 2 ஆண் பிள்ளைகளை தூக்கி போப்பாங்க. நீ கடனை தான் இல்லாத பிள்ளைகளை வச்சு நான் வேலை வாங்கி உன் கடனை அடைக்கணும். அவளுக்கு என்ன செய்வதுன்னு தெரியாது. ஒரு குழப்பமான நிலை. கணவனை இழந்து வீட்டில் ஒண்ணு கூட இல்லை, எல்லாம் இழந்து போனவள். ஒருவேளை இந்த நாள்ல நீங்கள் அப்படி வந்திருக்கலாம். ஒன்றுமில்லாத நிலையில. என் வாழ்க்கையில நான் என் வாழ்க்கையை ஆரம்பிச்சது ஒண்ணுமே இல்லாம ஆரம்பித்த என்னை கர்த்தர் உயர்த்தினார். இன்னைக்கு ஒண்ணுமில்லாத நிலையில இருக்கலாம். ஆண்டோடைய கரம் உங்களை உயர்த்தும். இவள் கதறி போய்
ஊழியக்காரனுக்கு எலிசாவை பார்த்து சொன்னான், என் பிள்ளைகளை தூக்கி பார்க்காங்க, எனக்கு உதவி செய்யுங்க, நான் கடன் பிரச்சனை வெளிவர எனக்கு ஒரு அதிசயம் செய்யுங்க. உடனே கடவுள் அற்புதம் செய்யல. அவளை பார்த்து கேட்ட கேள்வி, உனக்கிட்ட என்ன இருக்கு? உனக்கிட்ட என்ன இருக்கு? உன் கையில என்ன இருக்கு? அவ்வளவுதான் கேள்வி. அப்ப அவ சொன்னா, என் வீட்டுல ஒரு சின்ன ஒரு குப்பியில ஒரு குடத்துல ஒரு ஒலிவ் ஆயில் கொஞ்சம் இருக்கு, அதை தவிர வேற எதுவும் இல்லை. அந்த நேரத்தில் ஊழியக்காரர் சொன்னா, சரி நீ வீட்டுக்கு போ, அக்கம் பக்கத்தில் இருக்க எல்லா பாத்திரங்கள், எல்லா ஒரு பேரல், எல்லா கப், எல்லா பாட்டிலையும் எம்டி பாத்திரத்தை வீட்டுக்கு எடு. வீடு முழுக்க பாத்திரம், வீடு முழுக்க பாத்திரம், கதவை மூடு, எடுத்துட்டு அந்த எண்ணெயை கூட அதை யூஸ் பண்ண கூட, கடவுள் யூஸ் பண்ண கூட. அவ சரி சொல்லி அந்த எண்ணெய் எடுத்து மகேன்னு சொன்ன, அவன் பெரிய ஒரு பாத்திரத்தை வச்சான், ஊத்துனான், பாத்திரம் நிரம்பிச்சு. உடனே அதை எடுத்து இன்னொரு பாத்திரம் ஊத்துனா, மகன் இன்னொரு பாத்திரம் ஊத்துனான், வீடு முழுக்க பாத்திரங்களால் நிரம்பிச்சு. ஊத்தி கொண்டு திடீர்னு அம்மா சொல்ல, மகன் அடுத்த பாத்திரத்தை கொண்டு வா. அப்ப மகன் சொல்லலாம், பாத்திரம் இல்ல, இன்னொரு பாத்திரம் இல்லை, வேறு பாத்திரம் இல்லை. அப்படி சொன்ன பொழுது என்ன நினைச்சு, பாத்திரம் இல்லை என்று சொல்ற அளவுக்கு எண்ணெய் வந்தது. உங்கள் தேவைகளை காட்டிலும் பகிர்ந்தளிக்கவர் மிக பெரியவர். உங்க தேவையை காட்டிலும் பகிர்ந்தளிக்க ஆண்டவர் மிக பெரியவர். இந்த மார்ச் மாசம் மிக முக்கியமான மாதம். உங்களை பார்த்து சொல்றேன், நம் தேவன் பகிர்ந்தளிக்கிற தேவன். உங்க தேவையை காட்டிலும் அவர் பகிர்ந்து அளிக்கவர். இந்த மார்ச் மாசத்துல நீங்க என்னென்ன தேவைகளோடு, என்னென்ன விண்ணப்பத்தோடு இருக்கீங்களோ, உங்க தேவைகளை காட்டிலும் என் ஆண்டவர் பெரியவராயிருக்கார். சொல்லுங்க, ஆண்டவரே, என் தேவைகளை காட்டிலும் நீ மிகவும் பெரியவர், நீ மிகவும் பெரியவர். அம்மா கேட்க, ஒரு பாத்திரம் தான் இல்ல அம்மா. உடனே நின்றுச்சு, நம்ம தேவை காட்டிலும் ஆண்டவர் மிகவும் பெரியவர். மகன் சொல்லல, இன்னும் 5 பாத்திரம் இருக்கம்மா, அதையும் நிரப்புங்க நல்லா இருக்குன்னு. இல்ல, 5 பாத்திரம் கிணத்துல என்ன நிக்கல, உன் தேவைகளை காட்டிலும் மிகவும் பெரியவர். இந்த மார்ச் மாதம் நம்ம சபைக்கு மிக முக்கியமான மாதம். ஏன்னா நான் சொன்னேன், டிசம்பர் 31 இந்த மார்ச்சுக்குள்ள கர்த்தர் பெரிய கால் செய்வானே. இது ஒரு ஃபைனல் மந்த். கர்த்தர் எங்க சபை இதோடு மாற்ற போகிறார். உங்களுடைய தேவைகள் எவ்வளவு பெருசானாலும் இந்த மாதம் முடிவதற்குள் அவர் அதை சந்திப்பார். உலகத்தின் பொருளாதாரமும் தேவனுடைய பொருளாதாரமும் வித்தியாசம். God சிஸ்டம் வித்தியாசம். நீங்கள் கொஞ்சம் தான் உள்ளது எனலாம், அதனை தேவனிடம் கொண்டு வாங்க. ஆண்டவர் சொல்ல, உன்கிட்ட என்ன இருக்கப்பா, அதை கொண்டு வா, நான் அதை நிரப்புவேன். ஹல்லேலூயா. 2 ராஜாக்கள் 4:7 சொல்லுது, அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்க. இந்த வசனம் ரொம்ப முக்கியம். அவ சொல்லுங்க, இப்படி நடந்துச்சுன்னு. அப்ப அவன் சொல்றான், கடன்லாம் முடிச்சு மிச்சதை வச்சு நீயும் உன் பிள்ளையும் வாழு. இந்த மாதம் உங்க கடன்லாம் நீங்கி நீங்களும் உங்களுக்கு குடும்பம் வாழத்தக்கதா கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுப்பாங்க. நம்புங்க, அது நடக்க போகுது. கர்த்தர் இன்றைக்கு ஊழியக்காரங்க என் மூலம் உங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. நம் தேவைக்கும் அதிகமாய் தேவன் தருவா. வாழ்க்கை என்ன பிரச்சனை இருந்தாலும் அந்த சூழ்நிலைக்கு தேவனை கொண்டு வாங்க. அவன் அந்த எண்ணெயை கொடுத்தா, என் தேவைக்குள்ள நான் அவங்க கொண்டுட்டேன். இப்ப அவர் அதுக்குள்ள இருக்காரு. அவர் அற்புதத்தை மகிமையா செய்வாரு. நீங்க உங்க சூழ்நிலைக்குள்ள கொண்டு வாங்க. என்ன பார்க்க ஒரு சிஸ்டர் வந்தாங்க. அவங்க இரும்பு பிசினஸ் செஞ்சவங்க. விழுந்து போய் கடைசி முடியாம வந்தாங்க. நீ உனக்கு கிடைக்கல 110 கத்த கொடு. மாஸ்டர் எனக்கே இல்லை. நான் சொன்ன, நீ போக நேரம் எவனாவது உனக்கு 100 தருவான்.
அதில் 10 எடுத்து அங்கே கடவுளுக்கு வைப்பேன். ஒரு தீர்மானத்தை எடுத்து போன்னு சொன்னேன். அவ்வளவு கடன், ஒரு பணம் இல்லை. அவன் நினைச்சா நான் இங்கேருந்து இனிமேல் இந்த சர்ச்சுக்கு மாட்டேன், இவர் ஏதாவது செய்வாங்கன்னு நினைச்சேன். சிஸ்டர், நீங்கள் போகிற ஒரு 1000 காசா கிடைக்கும், ஆண்டவர் கொடுப்பேன்னு தீர்மானத்து போ. எனக்கு கிடைக்கல, ஆண்டவர் மிக்ஸ் பண்ணிக்கோ, 100 கொடுப்பேன். அவ போனா, படியிலேருந்து போனா. அவ சொன்னா நீங்க சொல்லணும்னு கோவம் வந்துச்சு, ஆனால் போகணும், செஞ்சு தான் பார்ப்போமே சாக முதன்னு போனா. இன்றைக்கு நம்ம சர்ச்சுக்கு மாசம் 60,000 கொடுக்காங்க. 60,000 கொடுக்கணும், 6 லட்சம் மாசம் கிடைக்குது. உங்க லைஃப்ல உங்க பொருளாதாரத்துல காட மிக்ஸ் பண்ணுங்க. இது முக்கியம், இது ரொம்ப முக்கியம். தேவை பார்க்கலும் உங்கள் இடத்தில் இருக்கதை, தேவையை பார்ப்பது உங்களிடத்தில் இருப்பதை பார்ப்பதை விட்டு விடுங்கள். பகிர்ந்து கொடுக்க அவரை பாருங்க. மல்கியா 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். மல்கியா 3:10. என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாக்கும்படி தசம பாகம்லாம் பண்டக சாலையிலே கொண்டு வாங்க. என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாக்கும்படி. எல்லாம் எனக்கு கவனிங்க. எங்க நிறைய பணம் இருக்கணுமா? ஆலயத்தில். இந்த ஆலயத்தில் ஆகாரம் உண்டாக்கும்படி. என் வீட்டில் ஆகாரம் உண்டாக்கல்ல, என் பிசினஸ்ல ஆகாரம் உண்டாக்கல்ல. எங்க ஆகாரம் இருக்க வேணும்? ஆளு. அந்த எண்ணம் வரணும், என் சர்ச் நல்லா இருக்கணுமே, நான் இந்த சர்ச்சுக்கு பிளஸ் பண்ணட்டும், சர்ச்சுக்கு கொடுத்துக்கட்டும், அது வரணும். எனக்கு பணம் கிடைச்சா நான் சர்ச்சுக்கு கொடுப்பேன், அந்த எண்ணம் எனக்குள்ள வர வேண்டும். அப்படி ஆலயத்தில் ஆகாரம் உண்டாக்கும்படி தசம பாகத்தை எல்லாம் பண்டக சாலை கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகனையை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் வரை. யார் மேல? ஆலயத்தின் மேலையா? ஆலயத்தின் மேலையா? நாம கொடுக்க ஆலயத்துக்கு ஆசீர்வாதமா? இல்ல. நாம ஆலயத்துக்கு கொடுக்க எங்கள் மேல் அவர் வானத்தை திறந்து பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் வரை அவர் என்னை ஆசீர்வதிப்பார். எனக்கு கால் வருது, வெள்ளிக்கிழமை கால் வருது, கூட்டத்து வரேன், கால் வருது. ரெவரண்ட் வால்ட் ராஜ், எஸ் அவன் சொல்லு, செல்லிங்கோ லைஃப்ல இருந்து பேசுறேன், ஃப்ரீயானு கேட்டான். பேச நான் சொன்னேன், ஆமா டைம் ஃப்ரீன்னு. என்ன விஷயம்னு கேட்டேன். விஷயத்த சொல்லு, ஃப்ரீயா இல்லைன்னு சொல்லலாம். சரின்னு சொன்னாங்க. நான் 15 வருஷத்துக்கு முதல் ப்ளூ மேண்டல்ல 14,500 ஒரு இன்சூரன்ஸ் எடுத்தேன். அது எங்கள் சர்ச்சில் ஒரு சிஸ்டர் என்னை தொல்லை பண்ணி போடு. நான் சொல்லிக்கேன், நான் லைஃப் இன்சூரன்ஸ் எடுக்கலாம், ஆனால் ஹெல்த்துக்கு இன்சூரன்ஸ் எடுக்க மாட்டேன். ஹெல்த் இன்சூரன்ஸ் கடவுள் தான். யார் ஹெல்த் இன்சூரன்ஸ் வைக்காங்களோ அவங்க எல்லாம் அடிக்கடி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆவாங்க. ஏன்னா அது அவன் விசுவாசம், அவங்க ஃபெய்த். அது ஃபெய்த் அப்படி இருந்தால் அது நடக்கும். அப்ப இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. நான் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ல போட்டேன். அது என்ன செஞ்சேன், ஒரே மாசம் போட்டுக்கொண்டு இருந்து லேட் ஆகும்னா அவன் தார நேரம் வெட்டிடுவான். லேட்டா போட்டா நான் ஒரு ஸ்டாண்டிங்கோட ஒரு கார்டில் போட்டேன். அது எந்த கார்டில் கொடுத்தேன்னு தெரியாது. கேட்கல. மாசம் வெட்டி அவ சொல்லுவா, வார மார்ச் 18ஆம் தேதியோட 15 வருஷம் ஆகுது. வெட்டி எடுத்துட்டீங்களா? 15 வருஷம். எனக்கு ஆச்சும் 26 லட்சம் 14,500 படை. அவ சொல்ல, இப்ப 58 லட்சம் இருக்கு, என்ன பண்ண போயின்னு கேட்டாங்க. எங்களுக்கு ரீஇன்வெஸ்ட் பண்ண போவீங்களா எல்லாம் உங்க கைக்கு தாட்டாரு. இல்லை உங்க மாதிரியா பார்க்காதீங்க, கண்ணு வலிக்குது கொஞ்சம், எனக்கு வலிக்குது கொஞ்சம். நான் சொன்னேன், ரீஇன்வெஸ்ட் பண்ண எவ்வளவு தருவா? 120. வேணப்பா, நமக்கு பேங்க்ல 120 ஆகுதான், எனக்கு தந்துரு, மார்ச் மாசம் தந்துரு. நான் ஆண்டவை கண்டு ரூம்ல பேசி தாகன்னு சொன்னேன். கடவுள் என்ன செஞ்சாரு? எங்கேயோ போவேன், எந்த இன்சூரன்ஸ்க்காக கால் பண்ணி கேட்போம், காசு வந்துட்டு எடுகுன்னு, சத்தம் இல்லாமல் இருந்துவாங்க. ஆனா அவன் கால் பண்ணி எனக்கு தந்தான். என் பேங்க் பிரச்சனையை முடிக்க எனக்கு ஊழியக்கானுக்கு உதவி செய்ய. இதுதான் உண்மை. சபையை பார்த்து சொல்ல, இதுதான் உண்மை. நீ எங்க கடவுளுக்கு கொடுக்குறியோ கடவுளுக்கு வழிகளை திறப்பாரு. நீ ஆலயத்தில் ஆகாரம் இருக்கணுமே, ஐயோ அந்த பாஸ்டர் காணிக்க கொடுக்கணுமே, சர்ச் கொடுத்துச்சுன்னா என்ன நடக்கும்? அப்படி சொல்லி சர்ச் நினைக்கிற நேரத்தில் அவர் ஏன் மேல ஆசீர்வாதம் கொடுக்காது. ஹல்லேலூயா.
அவர் ஏன் மேல ஆசீர்வாதம் கொடுக்காரு? எனக்கு தெரியாமலே பணம் போயிட்டு எனக்கு தெரியாமலே பணம் வருது. அதுதான் பெரிய அற்புதம். தேவன் பெரியவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப பைபிள் சொல்லுது, என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாக்கும்படி தசமபாகெல்லாம் கொண்டு வா. தசமபாகம் சொல்லுங்க. தசமபாகம் 10ல் ஒரு பங்கு வருமானத்து 10 ஒன்று எனக்கு கொண்டா. அப்ப என் சர்ச்சில் எல்லாம் செட்டில் ஆயிடும்ப்பா. என் சர்ச் வேலையை பாஸ்டர் ஒழுங்கா செய்வாங்கப்பா. சர்ச் நல்லா போவோம்ப்பா. ஆமே. இந்த கூட்டத்தில் பாங்க பக்கத்தில் ஊரில் தூரத்தில் இருக்கவெல்லாம் வருவான். இங்கே ஒரு சர்ச்சுக்குன்னு தெரியாதுன்னு வருவான். அன்றைக்கு நம்ம வந்துட்டு அட இது நல்லா இருக்குன்னு இங்கே இருந்துவானுங்க. அம்மாவே இல்லையா? ஒரு கூட்டம் வந்துடும். ஆண்டவர் சொல்ல, நீ ஏன் ஆலயத்தை நினை, நான் மேல ஆசீர்வாதத்தை தருவேன். ஏன் நாம் தசமபாகம் கொடுக்கும்? ஏன் தசமபாகம் கொடுக்கும்? கடவுளுக்கு பணம் தேவையா? இல்ல. தேவனுக்கு உங்களிடத்திலிருந்து எதுவும் தேவையில்லை. கடவுளுக்கு உங்ககிட்ட இருந்து எதுவும் தேவையில்லை. உங்களால தேவனுக்கு எதையும் கொடுக்க முடியாது. ஏன்னா பூமி அது நிறைவும் ஆண்டவருக்கு சொந்தம். அவருக்கு நம்மிடத்திலிருந்து எதுவும் தேவையில்லை. கவனிங்க, இந்த மார்ச் மாதத்தில் ஆசீர்வாதத்துக்கு தசமபாகம் என்று ஒன்றை நியமித்திருந்தால் அது அவருடைய தேவை என்பதனால் அல்ல. தசமபாகம் என்பது தேவன் ஏற்படுத்திய நிர்வாகம், நிர்வாக பயிற்சி, மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங். நிறைய பேர் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் காலேஜில் படிக்கிறாங்க. ஆனா அதை விட ஒரு நாலேஜ் தான் இது தசமபாகம். வாசிங்க லேவியராகமம் 27:30. தேசத்தின் நிலத்தின் வித்திலும் விருட்சங்களின் கனியிலும் தசமபாகம் எல்லாம் கத்துவது. எல்லா தசமபாகம் சொந்தம். தசமபாகம் எல்லாம் சொல்லுங்க. எல்லாம் எங்களுக்கு கிடைக்கிற எல்லாத்திலும் 10 நாடு சொந்தம். அது பணம் மட்டுமல்ல, எல்லாம். 10 மாங்காய் கிடைச்சா அதுல ஒரு மாங்காய் நமக்கு சொந்தம். பேசுங்களேன். எல்லாம். 10 உடுப்பு கிடைச்சா அதுல ஒரு உடுப்பு நமக்கு சொந்தம் இல்ல. 10 ஆரஞ்சு கிடைச்சா அதுல ஒரு ஆரஞ்சு எங்களுக்கு சொந்தம் இல்ல. அதே விதமா 24 மணித்தியாலக்கு அது நமக்கு சொன்னோம் இல்ல. தேவன் கடவுள் அவ நமக்கு கொடுத்தது. 24 மணித்தியாலத்துல 2 மணித்தியாலம் 40 நிமிஷம். இன்னும் நுட்பமா கணக்கு பார்க்கறவங்களுக்கு சொல்றேன், 2 மணித்தியாலம் 24 நிமிஷம் கணக்கு பார்த்தா அது நமக்கு சொந்தம். கடவுளுக்கு பாஸ்டர் 2 அவர் 40 நிமிஷம் ஆண்டவரோடு, ஏன் 3 அவர் படம் பார்க்க முடியுது தானே, 2 அவர் ஃபேஸ்புக்ல இருக்க முடியுது தானே. நாம அந்த 2 மணி 40 நிமிஷம் ஆண்டவர் கொடுக்காவிட்டால் நம்ம தசமபாக திருடர்கள். எல்லாரும் யாரு? திருடர்கள். அப்ப நான் காலையில 1 மணி நேரம் பாட்டை போட்டு நான் ஜெபம் பண்ணி பாடிக்கொண்டே இருப்பேன். அதிகமா பாடல நான் இருப்பேன். அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஆண்டவரோடு இருப்பது நமக்கு கிடைக்க அத்தனையிலும் தேவனுக்கு 100 ஒன்றை நாம் கொடுக்க வேண்டும். இப்ப உங்க பிரச்சனை வந்து பணம் அல்ல பிரச்சனை, உங்களோட மேனேஜ்மெண்ட் பிரச்சனை, நிர்வாகம். எல்லாம் கவனிங்க, இங்க முக்கியம். நிர்வாகம் பிரச்சனைனா எல்லாமே உடைஞ்சு போயிடும். தசமபாகம் என்பது பணம் அல்ல, மேனேஜ்மெண்ட். நிறைய பணத்தை நிர்வகிக்க தெரியல. சில பிரச்சனை காலத்துல 15,000 ரூபாய் கிடைச்ச பொழுதும் அந்த பணத்தை வைத்து வாழ தெரிந்தவளுக்கு இன்னைக்கு 1.5 லட்சம் வச்சும் வாழ தெரியாம இருக்கு. ஏன்னா அது காரணம் பணம் இல்ல, பிரச்சனை நிர்வாகத்துல பிரச்சனை. நீங்க மேனேஜ்மெண்ட் படிக்க வேண்டாம். நல்ல கவனிங்க. தேவன் சொல்லுகிறார், உன்னுடைய அனைத்திலும் 10% ஒதுக்கி வை. எல்லாம் கவனிங்க. இந்த 1 மாதம் செஞ்சுப்பா உங்க வாழ்க்கை எப்படி இருக்கு. ஆண்டவர் சொல்ல 10% ஒதுக்கி வை என்னுடைய நோக்கத்துக்காக. மறுபடி சொல்ல, உனக்கு கிடைக்க எல்லாத்திலையும் 10% ஒதுக்கி வை என்னுடைய நோக்கத்துக்காக. எதுக்கு தசமபாகம் கொடுக்கும்? தேவனுடைய நோக்கத்துக்காக.
தேவன் செய்ய போற காரியத்துக்காக. நான் தசமம் கொடுக்கிறேன் தேவன் இந்த சபையில செய்கிற காத்துக்கு, அவருடைய நோக்கத்துக்காக, அவருடைய பிளானுக்காக, திட்டங்களுக்காக. உண்மையில 10% ஆண்டவருக்கு சொந்தம், நம்ம கிடைக்க 100% ஆண்டவருக்கு சொந்தம். ஆமாவா இல்லையா? ஆண்டவர் 10,000 கொடுத்தால் ஆண்டவருக்கு எத்தனை வீதம் சொந்தம்? எவ்வளவு சொந்தம்? 10,000 கிடைச்சா எவ்வளவு சொந்தம்? 10,000 அவருக்கு தான் சொந்தம். அதுல 10% வேற வைக்க சொன்னாங்க. 10% வேற வச்சோம், 90% மிச்சம். 90க்கு 10க்கு எது ஆண்டவருக்கு சொந்தம்? 2 ஆண்டவருக்கு சொந்தம். 2 ஆண்டவருக்கு சொந்தம். இந்த 2 ஆண்டவருக்கு சொந்தம். இப்ப நல்லா கவனிங்க, எல்லாமே அவருக்கு சொந்தமானால் ஏன் 10% ஒதுக்க சொல்லுதா? நல்லா கவனிங்க. காரணம் 5. மேனேஜ்மெண்ட். முதலாவது ஒழுக்கம். லைஃப்ல எனக்கு பணம் வந்தோன்னு நான் ஒழுக்கத்தை படிக்கிறேன். ஃபர்ஸ்டா காடுக்கு கொடுக்கணும். நான் இதை செய்ய படிக்கிறேன். நேற்று ராத்திரி முந்தானத்து ராத்திரி நான் தூங்கி எழும்புறேன், என் பேங்க் அக்கௌண்ட்ல பணம் வந்துக்கு. நான் எழும்புன முதல்ல பைபிளா வாசித்து போனை பார்த்தோன்னே நான் முதல்ல ஆண்டவர் கொடுத்துட்டேன். நான் ஒழுக்கம் ஃபர்ஸ்டா என்ன செய்ய வேண்டும். சிலருக்கு ஏதாவது சொன்னா ஒழுக்கம் இல்லை, செய்ய மாட்டாங்க. அவங்க மேனேஜ்மெண்ட் இல்ல. இரண்டாவது நேர்மை, அதை சரியான விதத்தில் செய்ய வேண்டும். எனக்கு கிடைச்ச பணம் போன வெள்ளிக்கிழமை சொன்னாங்க, தூரத்தில் இருக்குங்க பாஸ்டர், என்னன்னு தெரியாது, ஞாயிற்றுக்கிழமை வர உனக்கு கொடுத்துக்கு, என் கையில பணம் இல்லை, ஆனா நான் வந்தாகணும் பாஸ்டர். நான் உங்களுக்கு பணத்தை கொடுத்துட்டேன், அனுப்பிட்டேன் பணத்தை பேங்க்ல. ஆனா இந்த தசம் பார்த்த கொடுக்குற நேரத்தில் நான் அவங்களுக்கு பணம் கொடுத்தேன் தானே, அதனால இந்த தசம் பார்த்துல கழிக்கலாம் அப்படி ஒரு என்ன வாகனத்தில் இல்லை. அது நேர்மை இல்லை. நான் அது என்னுடைய உதவி, இது நேர்மையாக்கணும், செய்கிறது ஒழுக்கமா செய்யணும். மூன்றாவது சுய விருப்பம். ஒரு பணம் வந்தோன்னு நான் சுயமா விரும்புறேன், இதை நான் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி, அப்ப உங்க சுய விருப்பத்தை தெரிவிக்கீங்க. நாலாவது உண்மைத்துவம். உண்மை வேணும். எனக்கு கிடைச்சது பெரிய தொகையாக்கலாம், சின்ன தொகையாக்கலாம், நான் அதுல சரியா உண்மையா நான் கொடுக்க வேண்டும். கடவுளை பங்கை நான் உண்மையாய் கொடுக்க வேண்டும். ஐந்தாவது உங்கள் கட்டுப்பாடு, யுவர் கண்ட்ரோல். நீங்க கண்ட்ரோல வைக்கீங்க. இப்ப எல்லாம் கவனிங்க, ஒரு பணம் வந்தோன்னு நான் 100ல் 10 போட்டா இங்கால எப்படி நான் இருக்கிறது அப்படி சொல்லி அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போகாதபடி இல்ல, நீங்க கண்ட்ரோல் பண்ணீங்க. இல்ல, நான் 10 கொடுக்கிறேன், நீங்க தான் கண்ட்ரோல் வை பண்ணுறீங்க. அதுக்கு பிறகு இந்த 90 வச்சு நீங்க கண்ட்ரோல் பண்றீங்க உங்க லைஃப் எப்படி வாழுகிறதுன்னு. அப்ப ஒரு கட்டுப்பாடு உங்களுக்கு விளங்குது. சிலருக்கு அந்த கட்டுப்பாடு மேனேஜ்மெண்ட் தெரியாது. மேனேஜ்மெண்ட் இல்ல, கடைசி 31 வரை வாழ வேணுமே, கட்டுப்பாடு இல்லை, அவங்களோட மேனேஜ்மெண்ட் சரியில்லை. எந்த மேனேஜ்மெண்ட் சரியாக்கணும். இப்ப சர்ச்ல பணம் இருக்கு எங்கக்காக நான் தூக்கி போட முடியாது, நம்ம சர்ச்சை பட்ஜெட் பண்ணிக்கோம். நான் தசம் பார்த்து கொடுக்க ஆரம்பிச்சோன்னு இதை வச்சு நான் எப்படி செய்யலாம்னு நான் படிக்க ஆரம்பிக்கிறேன். அப்ப நான் இதை கொடுக்கும் பொழுது மேனேஜ்மெண்ட் வருது. அப்ப உங்க லைஃப்ல நீங்க படிப்பீங்க. ஃபர்ஸ்டா நீங்க தசம் பார்த்து கொடுக்கும் பொழுதுதான் உண்மையான மேனேஜ்மெண்ட் படிப்பீங்க. இது மேனேஜ்மெண்ட்ல இருக்க பிரச்சனை. இந்த சர்ச் இன்னைக்கு இருக்குன்னா அது காரணம் மேனேஜ்மெண்ட். யாருக்கு தெரியும் இன்னொரு பாம்பு வெடிக்க போகுதுன்னு? நான் பயந்துட்டீங்களா? எத்தனை நாள் சர்ச் நடத்த முடியாம போகும், அதை வழி நடத்த வேண்டுமே, அது நமக்கு இருக்கணும். மேனேஜ்மெண்ட் அது ரொம்ப முக்கியம். ஒரு வசனத்தை வாசிங்க. தசம பாகம் என்பது பைபிள் சொல்லுது ஒழுக்கம், நேர்மை, சுயவிருப்பம், உண்மை. எனக்கு பணம் கிடைச்சிடு, கிடைச்சோன்னா நான் கொடுக்கலனா கவனிங்க கவனிங்க,
நான் நீங்களும் சேர்ந்து பிஸ்னஸ் ஒன்று செய்வோம், பார்ட்னரா. நீங்க ஷாப்ல இல்லை, ஒரு டீல் வந்து லாபம் ஒன்று வந்துட்டு, நான் அதுல உங்க பங்கு காட்டாம இருந்தா நான் உண்மை இல்லை. இல்ல, மேனேஜ்மெண்ட்ல உண்மை வேணும். மேனேஜர் சொன்ன உண்மை இருக்க வேண்டும். அதனால தான் பத்திரிக்கை கேட்க பைபிளை பாங்க. அப்படி உண்மையாக தான் என்ன நடக்கும்? நீதிமொழிகள் 28:20. நீதிமொழி 28:20. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். யாங்க பெறுவான்? உண்மையுள்ள மனுஷன் ஆசீர்வாதங்களை பெறுவான் அல்ல. அந்த ஆசீர்வாதம் சொன்னாங்க பிசினஸ். பிசினஸ் ஒரு ஆசீர்வாதம், ஆமாவா இல்லையா? வாகனம் ஒரு ஆசீர்வாதம் இல்லையா? ஒரு வீடு ஆசீர்வாதமா இல்லையா? ஆனா அது ஆசீர்வாதம், பரிபூர்ண ஆசீர்வாதம் சொல்லுது அந்த வீட்டுல எல்லா நிறைவும், பொருட்கள் மட்டும் இல்ல, அந்த வீட்டுக்குள்ள போன ஒரு நிம்மதி போகணும். அதனால கடவுள் நமக்கு ஒரு வீட்டை தந்தாலும் அவர் நிம்மதியா தூங்கி சந்தோஷமா எழும்பி போகிறதுக்கு ஒரு நிம்மதியான இடத்தை தருவாரு. ஆமே, பிரச்சனை இல்லாம நிம்மதியா பத்திரமா இருக்கும். ஏன்னா அது கடவுள் தராது. யாருக்கு? உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். நான் கேட்கிறேன், உங்களுக்கு கிடைக்கிற அத்தனை படத்திலும் கடவுளுக்கு உண்மையாக்கீங்களா? உண்மை இல்லைனா அங்க ஆசீர்வாதம் இல்ல. மேனேஜ்மெண்ட்ல மிக முக்கியமானது உண்மை. என் மேனேஜ்மெண்ட்ல மிக முக்கியமானது உண்மை. என் ஸ்டாஃப் எல்லாருக்கும் சொல்ல உண்மை முக்கியம். விசுவாசியை தொல்லை பண்ணக்கூடாது. கடவுளுக்கு கொடுக்கறத வேற தொல்லை பண்ணக்கூடாது. ஏன்னா சபை உனக்கு நல்ல சம்பளம் கொடுக்குது. அப்ப உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதம். அப்ப மேனேஜ்மெண்ட்ல தேவை உண்மை. முதலாவது எங்களுக்கு தேவை மேனேஜ்மெண்ட்ல ஒழுக்கம், ஒரு டிசிப்ளின். வந்தோட ஃபர்ஸ்ட் நேர்மை, கொடுக்க வேண்டிய இடத்துக்கு கொடுக்க வேண்டும். சுய விருப்பம், நான் விரும்பி கொடுக்கிறேன், என்ன சுய விருப்பம் யூஸ் பண்றேன். உண்மைத்துவம், உங்கள் கட்டுப்பாடு. பணத்தை ஏன் கண்ட்ரோல் வச்சுக்க, ஏன் கண்ட்ரோல் வச்சுக்க. சில வேளை எனக்கு ஒரு பெரிய தொகை கிடைக்குது, ஆனா இதுல 110 எடுத்தா பேங்க்ல போய் அது மைனஸ்ல போயும். நாளைக்கு மேனேஜர் கால் பண்ணுவான், பரவாயில்ல, அவன் கால் பண்ண பரவாயில்ல. சில நாள் நான் அப்படி விட்டு இருக்கேன். ஆனா கடவுள் எனக்கு அதை விட பூரண ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்காரு. அல்லேலூயா. நீங்கள் ஒவ்வொரு கொடுக்கும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் தேவன் உங்களை நம்ப ஆரம்பிக்கிறார். நீங்க கொடுக்க ஒவ்வொரு சம்பத்திலும் தேவன் உங்களை நம்ப ஆரம்பிக்கிறார். யாத்ராம் 23:19. உன் நிலத்தில் முதல் விளைச்சலின் முதல் கனியை உன் தேவனை கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வருவாயாக. ஃபர்ஸ்ட் காட். நல்லா கவனிங்க. உங்களுக்கு ஏதாவது கிடைச்சா அதுல ஃபர்ஸ்ட் காடுக்கு நீ வச்சோணும். என் சர்ச்சில் ஒண்ணுமே இல்லாம ரொம்ப மேல வந்தவங்க இருக்காங்க. ரொம்ப மேல வந்தோன்னு மேனேஜ்மெண்ட்ல பிரச்சனை. சில செலவுகள் ஆடம்பரத்துக்கு மேல ஆடம்பரம் செய்யலாம், பிரச்சனை. கல்யாணத்தை சந்தக மண்டலத்துக்கு கூட வைக்கலாம், அதுக்குரிய பணமும் அதுக்கு பின்பு வாழ பணமும் இருக்கணும். செலவுக்கு மட்டும் இல்ல, பின்பு வாழ பணம் இருக்கணும். மேனேஜ்மெண்ட். ஒரு குடும்பம் அப்படி பெரிய இடத்துக்கு வந்துட்டு விழுந்தாங்க மட்டும்தான் மேனேஜ்மெண்ட் இல்ல. ஏன்னா இப்ப அவங்களுக்கு அந்த செலவு அதிகனால கடவுளுக்கு கொடுக்க பங்கை விட்டுட்டாங்க. இப்ப கூட என்ன சொல்றாங்க, வாகனத்துல வருவாங்க போவாங்க, ஆனா ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்களுக்கு இப்ப கிடைச்சாலும் அவங்க கஷ்டத்தை இல்லாம பாக்குறாங்க. இதை கொடுத்து முடிச்சுவோம். நான் சொல்ல முடியாது. நீ ஆலயத்துக்கு கொண்டு வா, அவர் ஆசீர்வாதம் தலையில வைப்பாரு. நீ ஃபர்ஸ்டா கடவுளை வை. மத்தேயு 6:33 சொல்லுது, முதலாவது தேவராஜ்யம், முதலாவது தேவ நீதியை தேடு, அப்பொழுது மத்தெல்லாம் ஓடகாய் வரும். ஃபர்ஸ்ட் காட் வை, எல்லாம் ஒழுங்காய் வரும். எல்லாம் ஒழுங்காய். கடைசியாக ரோமர் 11:16. மேலும் முதல் பலனாகிய மாவானது பரிசுத்தமானதா. தசம் பாகம்லாம் கர்த்தருக்கு பரிசுத்தமானது. பரிசுத்தம் என்றால் அது தசம் பாகம். அப்ப முதல்
பலனாகி, அதாவது பிசைந்த மா இல்ல முத மாவை நீ அது தசம் பாகமாக இருந்தால் முழு பிசைந்த மாவும் உனக்கு 1 லட்சம் கிடைக்குது. அதுல முதலாவது செலவாக 110 வச்சா ஆண்டவர் சொல்லாங்க அதை பரிசுத்தமாக்குனா உன் கையில இருக்கிறதெல்லாம் பாதுகாப்பா இருக்கும். அதை யாருக்கும் தொட முடியாது. பரிசுத்தமானதை தொடாதீங்க. ஆண்டவனுக்கு வீண் செலவு விடவே மாட்டாங்க. அப்ப முதமா தெரிஞ்சுக்கணும், ஃபர்ஸ்ட் காடுக்கு. அதுதான் முக்கியம். என் வாழ்க்கையில கடவுளுக்கு நான் அப்படி கொடுக்கும் பொழுது தேவன் அளவில்லாமல் கொடுத்தா. முதல் மா பரிசுத்தம்னா பிசைந்த மா முழுதும் பரிசுத்தம். அடுத்த பங்க வேறானது பரிசுத்தமாக இருந்தால் கிளைகளுக்கும் பரிசுத்தமாக்கும். ஆமென். கிளை பரிசுத்தமாக இருந்தால் தான் நிறைய கனிகள் வரும். இந்த தென்னை மரத்துக்கு மேலே ஏறி நல்லா கிளீன் பண்ணுவாங்க. கிளீன் பண்ணி சில ஸ்ப்ரே அடிப்பாங்க. ஏன்னா அப்போதான் அந்த மரத்தில் நிறைய கனி வாங்க. அதை கிளீன் பண்ணா விட்டா அது மரம் கனி கொடுக்காது. ஃபுல்லாக மரங்களை சில இடங்களை வெட்டுவாங்க. ஏன்னா சில கொப்புக்கள் நுனியில காஞ்சு போயிருக்கும். காஞ்ச வெட்டிடுவாங்க. அப்பதான் அது இன்னும் வளர ஆரம்பிக்கும். அது வளர நேரம் இல்லை காஞ்சிட்டுனா அந்த இடத்துக்கு நீர் ஓடாது. அந்த அதில் கனி அது அதிகம் வராது. எனவே அதை சுத்தம் பண்ணுவாங்க. அப்ப இது கிளை சுத்தமா இருந்தா கனி வரும். அப்ப கனி வர வேணா கிளை சுத்தமாக்கணும். கிளை சுத்தமாக்க என்ன செய்யணும்? முதல்ல வேர். ஒரு மரத்துல முதல்ல வளர்வது வேர். நீ அதை பரிசுத்தமாக்க. ஃபர்ஸ்ட் காடு கொடுப்பதை சரியாக்க. இந்த மார்ச் மாசம் இன்றைக்கு தீர்மானுங்க, எனக்கு வருகிற ஒவ்வொரு ரூபாலையும் நான் ஆண்டவருக்கு முதலாவதை கொடுப்பேன். அதை நான் கொடுப்பேன். கர்த்தர் உங்களுக்கு வானத்தின் பலகனையை திறந்து இடம் கொள்ளாம போக உங்கள் தலையின் மேலே அவர் ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொண்டு வந்து தருவார். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்திருந்து அவருடைய சன்னிதானத்திலே. ஆமென். மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன் உண்மையா. இன்றைக்கு அந்த தீர்மானத்தோடு போங்கள். 2 கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, எனக்கு கிடைக்கிற எல்லாவற்றிலும் உம்முடைய நோக்கத்துக்காக நான் 10 உமக்காக கொடுப்பேன். ஆமென். ஆமென். God bless you. கைகளை உயர்த்தி தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யம் தேவாசீர்வாதம் உங்கள் அனைவரோடு இன்றும் என்றும் எப்பொழுதும் இருப்பதாக. சபை சத்தமாக ஆமென்.